ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமமாலினிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல கண்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. நான் எப்பயும் சொல்கிறது தான், உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா கூட உங்கள் மூலியமாக மற்றவாளுக்கு யூஸ் ஆச்சுன்னா அதோட புண்ணியம் உங்களை தான் வந்து சேரும். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் தேவைப்படலைனாலும் மற்றவாளுக்கு ஷேர் பண்ணுங்கோ, அதனால் அவள் வந்து பயன்பெறுவா. ஓகேவா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். யாருக்காவது கழுத்தை நெரிக்கிற மாதிரி பிரச்சனை, கடன் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது உடம்பு உபாதைகள், எந்த பிரச்சனை இருந்தாலும் கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை இருந்தால் காலையில் 3 வாட்டி மாலையில் 3 வாட்டி நான் சொல்கிற இந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையோடு சொன்னேன்னா 48 நாள் விடாமல் தொடர்ந்து சொன்னேன்னா அந்த துன்பம் பஞ்சாய் பறந்து போயிடும். நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து மற்றவா சொல்கிறத கேட்டு நான் சொல்லலை, நான் அனுபவித்து அது பிரகாரம்தான் நம்ம மக்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்துடலாம். அந்த ஸ்லோகம் சொல்கிறதுக்கு முன்னாடி சுவாமி முன்னாடி போயிட்டு நெய் விளக்கேற்றி இல்லைனா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி ஏதாவது ஒரு விளக்கு உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு விளக்கேற்றிட்டு சுவாமி முன்னாடி உட்காந்துட்டு இந்த ஸ்லோகத்தை 3 வாட்டி, காலம்பரை 3 வாட்டி, சாயந்தரம் 3 வாட்டி தவறாமல் சொல்லுங்கோ. கண்டிப்பாக நடக்கலைன்னா அப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் என்னன்னு கேளுங்கோ. இப்போ ஸ்லோகத்துக்குள்ளே போயிடலாமா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போலவே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போலவே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போலவே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. இந்த ஸ்லோகத்தை யார் ஒருத்தர் தவறாமல் 48 நாள் ஒரு மண்டலம் ஜபிக்கிறாளோ அவளுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் பஞ்சாய் பறந்து போகும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், அந்த கஷ்டம் வந்து நியாயமானதாக இருக்கணும். மற்றவாளை கவுத்துடலாம், மற்றவாளை இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம அவளை ஏதாவது இது பண்ணிடலாம், அந்த மாதிரி கெட்ட எண்ணங்களோட பண்ணக்கூடாது. நம்மளுக்கு நியாயமான கோரிக்கை இருந்து இறைவன் காலடியில் வச்சுட்டோ, பகவானே இந்த 48 நாள் நான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், அதுக்கு நீ தான் அருள் புரியணும், எந்த வித தடங்களும் இல்லாமல் இந்த 48 நாள் நான் உன்னிடம் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்ல நீ தான் அருள் புரிய வேண்டும் அப்படின்ட்டு யார் ஒருத்தர் கடவுள் முன்னாடி, அதாவது இதை வந்து சேலஞ்சுன்னே எடுத்துக்கலாம், சேலஞ்ச் பண்ணி நான் இதை சொல்லியே தீருவேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி சொல்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நடக்காதது எல்லாமே, நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே நடந்து முடியும். இது ஆணித்தனமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்ததை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த ஸ்லோகம் வந்து இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கு சொல்லாமல் நாளன்னைக்கு சொல்லிவிட்டு அந்த மாதிரி விட்டு சொல்லவே கூடாது. கண்டினியூவஸாக இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லிகிட்டே இருந்து பாருங்கோ, பலனை எதிர்பார்க்கவே வேண்டாம், பகவானே உங்களுக்கு பலனை கொடுப்பார். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட மகிமை. கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை, இதுக்கு மேலே எதுவுமே இல்லைடா, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, மனுஷாலால் இன்னுமேட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு வர பிரச்சனைகள் கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ. நிஜமாக நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய இன்னல்கள் இருந்தாலும் அதுலேருந்து வெளில வரதை கண்கூட நீங்களே பார்ப்பேன். கோர்ட்டு கேஸு வழக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும், கடன் பிரச்சனை என்ன வேணால், இடம் பிரச்சனை என்ன வேணால், கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, என்ன வேணால் பிரச்சனைகள் இருக்கட்டும், கழுத்தை நெரிச்சுடுத்து, இதுக்கும் மேலே மனுஷாலால் முடியாது அப்படின்னு இருக்கிறது. பகவானே உன்னிடம்தான் நான் முறையிடுகிறேன், நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு பகவானோட காலை, அந்த பெருமானோட காலை வந்து கெட்டியமாக யார் ஒருத்தர் பிடிச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாளோ
ஃப்ரெண்ட்ஸ், நான் நிஜமாக சொல்கிறேன், அவளுக்கு கண்டிப்பாக ஒரு மண்டலத்துக்குள்ளே நம்ம பெருமான் வந்து காப்பாற்றி கொடுத்துருவார். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட மகிமை. 3 லைன் தான், எத்தனை நிமிஷம் ஆக போகிறது, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில். இந்த 3 லைனை நீங்கள் சொல்கிறதுல உங்கள் வாழ்க்கை அப்படி புரட்டி போட்டுருவார் சுவாமி. ஸோ எவர் ஒருத்தர் பக்தியோட பகவானோட சிந்தனையோட எவர் ஒருத்தர் சொல்கிறாளோ அவளுக்கு நம்ம சுவாமி கைமேல் பலன் கொடுப்பார். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் சொல்ல வேண்டியது. இது என்னன்னா, உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் மற்றவா எவ்வளோ பிரச்சனையில் இருப்பா, அவளுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்கோ, லைக் பண்ணுங்கோ. ஷேர் பண்ணி விட்டேன்னா எங்கெங்கேயோ போய் அவளுக்கு கைக்கு கிடச்சிதுன்னா இந்த ஸ்லோகம், அதனால் அவள் பயன்பெறுவா இல்லையா? எவ்வளோ கண்டத்தில் இருக்கவா மீண்டு வருவா இல்லையா? அதை தான் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி எல்லாரும் பலனடையணும்னு சொல்லிட்டு, இது ஒரு செயின் சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருக்கணும். அப்படி சர்க்கிள் என்ன இன்ஃபினிட்டிவே கிடையாது, அது சர்க்கிள் சுற்றிகிட்டே இருக்கும். சுற்றிகிட்டே இருக்க மாதிரி நீங்களும் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இந்த ஸ்லோகம் போயிட்டே இருக்கும், எல்லை இல்லாத போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாரும் பலனடைவா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே சின்ன சின்னது தான் சொல்கிறேன். நீங்கள் அதை பிடிச்சுட்டுருங்க. எது உங்களுக்கு செட் ஆகிறதோ அதையே நீங்கள் பிடிச்சுட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டில் அடுத்த வாட்டி நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரம் ஹேமா. தேங்க்யூ. பாய்.